என்ன இருந்தாலும் உங்களுடைய கண்டென்ட்டுக்காகவும் டிஆர்பிக்காகவும் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பிக் பாஸ் நிகழ்ச்சியை இப்ப எல்லாருமே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேத்து கேப்டன்சி டாஸ்க்ல மியூசிக்கல் சேர்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வச்சாங்க. அதுல நம்ம ஃபேட்மேனும் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு மத்த கண்டஸ்டன்ஸ் கூட காம்படிட் பண்ணி டஃப் கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கால லைட்டா அடிபட்டுச்சா இல்ல புடிச்சதான்னு தெரியல, ஒரு கட்டத்துல காலை அப்படியே புடிச்சுக்கிட்டு வலி தாங்க முடியாம நம்ம ஃபேட்மேன் ஓரமா உட்காந்துட்டாரு. இருந்தாலும் சும்மா ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்க்காம மத்த எல்லாருமே மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேல நைட்டு 3 மணி போல அவருக்கு வலி தாங்க முடியாம மெடிக்கல் ரூமுக்கும் போனாரு. அந்த சிச்சுவேஷன்ல அருண் பிரசாதும் ரஞ்சித்தும் ஃபேட்மேனை தாங்கி பிடிச்சிட்டு, கவலைப்படாதீங்க ப்ரோ, மொத்த வெயிட்டும் எங்க மேல போடுங்க, நாங்க பாத்துக்கிறோம், ஒன்னும் இல்ல, சின்ன அடியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ காமா அவர் ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பிக் பாஸ்க்குள்ள என்ட்ரி ஆறதுக்கு முன்னாடியே ஃபேட்மேனு விஜய் சேதுபதி கிட்ட அறிமுகம் பண்ணிக்கிட்டு, என் உருவத்தால நான் என்னைக்குமே அவமானப்பட்டது கிடையாது, இதுதான் என்னோட அடையாளம்னு ரொம்ப அழகா பேசி மோட்டிவேஷனோட உள்ள போயிருந்தாரு. 7 சீசனா ரிவ்யூ பண்ணவரு 8வது சீசனா உள்ள போயிட்டு உள்ள போனதுக்கு அப்புறமா மத்தவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாரு. இது நேத்தெல்லாம் பார்க்க கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கு, இவர் ஏன் இப்படி பண்றாருன்னு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பிக் பாஸ்ல கேமை விளையாடுறதுக்கு பிசிக்கை விட பிரெயின் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம்னு ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காரு. பிக் பாஸோட லைவ் எபிசோட்ஸ் எல்லாமே இப்படி போக, இன்னொரு பக்கம் வெளியிருந்து பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருமே ஃபேட்மேன் ஒரு தரமான ரிவ்யூவர், ஆனா அவரை உள்ள அனுப்புனது எங்களை கேட்டா உங்களுடைய டிஆர்பிக்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் நீங்க வேணும்னே ஸ்கிரிப்டடா அவரை உள்ள அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஏன்னா அவரோட பிசிக் பத்தி நாங்க தப்பா சொல்லல, ஆனா உள்ள டாஸ்க்னா எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். அவர் பிசிக்கை வச்சு அவரோட பெஸ்ட்டை கொடுத்து மியூசிக்கல் சேரனை பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவருக்கு கிராக் ஆகி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஏற்பட்டிருக்கு, என்னால சுத்தமா முடியலன்னு அவரே வாய் விட்டு சொல்ற அளவுக்கு தான் அங்க சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்களுடைய கண்டென்ட்டுக்காக மட்டுமே முழுக்க முழுக்க இவரை உள்ள அனுப்பியிருக்காங்கன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா அவர் மியூசிக்கல் சேர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 15 வருஷம் கழிச்சு இப்பதான் கொஞ்சம் ஒரு ஆக்டிவா ஓடி இருக்காராம். அவர் பல வருஷம் கழிச்சு ரன் பண்ண ட்ரை பண்ணதால அவருக்கு மசில் ட்விஸ்ட் ஆகிருக்குன்னு அவர் பேசிட்டு இருக்காரு. இவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்க ஒரு மனுஷனை ஏன் நீங்க உள்ள அனுப்பி கஷ்டப்படுத்துறீங்கன்னு ஒரு பக்கம் மக்கள் சொன்னாலும், இன்னொரு பக்கம் அவர் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு போறாருனாலே அவருடைய ஹெல்த் இஷ்யூனால மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி அவர் ஒரு டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட். ஏன்னா 7 சீசனை வெளியே இருந்து ரிவ்யூ கொடுத்தவருக்கு 8வது சீசனை எப்படி பக்காவா ஆட தெரியும்னு நிறைய பேரு அவர் பக்கம் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிய இருந்து பேசுற ஆடியன்ஸுக்கு தான் ரவீந்திரன் மேல இப்படி ஒரு மைண்ட் தாட் இருக்குன்னா, உள்ள இருந்து அருண் அவரை நாமினேட் பண்ணும்போதும் அவர் நிறைய மூவி ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு, அவருக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால அவரை நாமினேட் பண்றேன்னு அருண் பிரசாத் பேசினப்ப நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஃபேட்மேனோட ரிவ்யூனால உள்ள ஒரு 75% ஆஃப் கண்டஸ்டன்ஸ் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபைனலி நம்ம ஃபேவரட் ஃபேட்மேன் பிக் பாஸ்க்குள்ள எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பாரு அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.